மாதவிடாய் வருகிறவர்கள் ஹைதுடைய காலம் அவர்களுக்கு அது நின்று விட்டால் இந்த மார்க்கம் சொல்லுகிறது அசருடைய நேரம், அந்த அசர் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் அவர் துப்புரவாகிவிட்டால் மகரிபு தொழுகை அவருக்கு கடமை. மகரிபு தொழுகை முடிகிற நேரம் துப்புரவாகினால் இஷாவுடைய தொழுகையை குளித்துவிட்டு தொழுவது கடமை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அசருடைய நேரம் துப்புரவாகினால் மறுநாள் காலை வரைக்கும் காத்திருக்கிறோம். மகரிபையும் வீணாக்குகிறோம், இஷாவையும் வீணாக்குகிறோம், சுபஹு தொழுகையையும் வீணாக்குகிறோம். மறுநாள் காலை வரைக்கும் இருந்துவிட்டு காலையிலே குளித்துவிட்டு லுஹர் தொழுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தந்த சலுகை நாங்கள் அந்த காலத்திலே இருந்து துப்புரவாகிற நேரம் வரைக்கும் தான். அந்த நேரம் முடிந்து விட்டால், அது எங்களுக்கு உறுதியாகிவிட்டால் அடுத்த தொழுகை எங்களுக்கு கடமையாகிவிடும். அது எந்த நேரத்தில் முடிகிறதோ அந்த நேரத்தில் அந்த தொழுகை எங்களுக்கு கடமையாகிவிடும். ஆனால் நாங்கள் அப்படி செய்வது கிடையாது, பழக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய சட்டங்களை பற்றி பெரிவாக படிப்பது கிடையாது, அது பற்றிய எந்த விளக்கமும் தெரியாது. சில நேரம் காலையிலே சுபஹ் தொழுகைக்கு பிறகு அல்லது 8-9 மணிக்கு துப்புரவாகிவிட்டேன் என்றிருந்தாலும் கூட மறுநாள் காலை வரைக்கும் குளிக்காமல் இருந்துவிட்டு அன்றைய நாளின் ஒட்டுமொத்த தொழுகைகளையும் வீணாக்கிவிட்டு மறுநாள் குளித்துவிட்டு தொழுவோம் என்று சொல்லி காத்திருக்கிற சகோதரிகளும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது பெரும் பாவம்.